இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தி வரும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் எங்குமே இல்லாதபடி பெருமளவு குளறுபடி தமிழகத்தில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கியிருந்தாலும் இதனை களத்தில் செயல்படுத்துவது தமிழக அரசு ஊழியர்கள்தான். அரசு ஊழியர்களை கையில் போட்டுக்கொண்டு மிரட்டி திமுக செய்யும் தில்லுமுள்ளு கொஞ்சம் நஞ்சமல்ல. எடுத்துக்காட்டுக்கு தமிழகத்தை விட 3 மடங்கு பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். நம்மை விட 3 மடங்கு அங்கு வாக்காளர்கள் அதிகம். அந்த மாநிலத்தில் சுமார் 89% வாக்காளர்களுக்கு SIR படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டு விட்டது. ஆனால் தமிழகத்தில் 68,467 வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் இருந்தும் இங்கு சுமார் 13%, அதாவது 79 லட்சம் வாக்காளர்களுக்கு விண்ணப்பமே விநியோகிக்கப்படவில்லை. ஏன் இந்த தாமதம்? விண்ணப்பத்தை விநியோகிக்காமல் பலரது வாக்குரிமையை இல்லாமல் செய்ய திட்டமிடுகிறதா திமுக கும்பல் என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது. இதில் கொடுமை என்னவென்றால், இங்கு BLOக்களாக நியமிக்கப்பட்டிருக்கும் பலர் தூய்மை பணியாளர்களாகவும் சத்துணவு ஊழியர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களால் எப்படி விண்ணப்பங்களை முறையாக நிரப்பிக் கொடுக்க முடியும்? அவர்களை திமுக கும்பலால் எளிதில் மிரட்ட முடிகிறது. மிரட்டி விண்ணப்பங்களை கைப்பற்றி போலி வாக்குகளை நீக்காமல் ஏமாற்ற வழி செய்கிறார்கள். மேலும் விண்ணப்பத்தில் இருக்கும் உறவினர்கள் குறித்த கேள்விகளுக்கு பதில் தர தேவையில்லை என திமுக கும்பல் பொய் பிரச்சாரமும் செய்வதால் விண்ணப்பங்களை நிரப்புவதில் தமிழக மக்கள் தடுமாறுகிறார்கள். இவையெல்லாம் எதற்காக? எல்லாம் போலி வாக்குகளை காப்பாற்றத்தான். பீகாரில் 65 லட்சம் போலி வாக்குகள் நீக்கப்பட்டதால் இந்தியா கூட்டணி படுதோல்வியை சந்தித்துள்ளது. தமிழகத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் சுமார் 40,000 போலி வாக்குகள் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் சந்தேகிக்கின்றன. அவற்றை நீக்கினால் ஸ்டாலின் படுதோல்வியை சந்திப்பார். அதை நீக்காமல் இருக்கவே திமுகவின் தலையீடு அதிகமாக இருக்கிறது. முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக கொண்டுவரப்பட்ட SIRல் முறைகேடுகளை செய்து கொண்டிருக்கிறது திமுக. இது குறித்த தொடர் புகார்கள் தேர்தல் ஆணையத்திற்கு சென்றதால் டெல்லியில் இருந்து விரைவில் சிறப்பு அதிகாரிகள் தமிழகம் வர இருக்கிறார்கள். இதுவரை இந்த பணியில் என்னென்ன குளறுபடிகள் நடந்துள்ளது? அதற்கு காரணம் யார்? யாருடைய தூண்டுதலில் யார் தவறுகளை செய்தார்கள் என அந்த சிறப்பு அதிகாரிகள் விசாரிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலால் இப்போது திமுக தலைமை ஆடிப்போயிருக்கிறது. குளறுபடி செய்து போலி வாக்குகளை காப்பாற்றி ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கியவர்கள் இப்போது தேள் கொட்டியதைப் போல அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். சிறப்பு அதிகாரிகள் குளறுபடிகளை கலைந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம்.